யாருமா ஓடாரா? நம்ம பையன் தான்டா. நம்ம பையன்? ஆமா. ஓ, கூட்டு போயிடுச்சு பண்ணதா? இல்லடா. வா பையன் எப்படி இருக்கான்? இது போலங்கடா. ஐயோ பையன். வர. ஏடா? ஐயா ஒட்டன வாயிரா இல்லாட்ட என்ன உனக்கு ஏடா கலாட்டா? ஒய்யார் வாயிரா இல்லாட்ட ஒட்டன வாயிரா இல்லாட்ட இந்த உனக்கு ஏடா கலாட்டா? ஒய்யார் வாயிரா இல்லாட்ட உனக்கு ஏடா கலாட்டா? ஐயா மாமா இல்லாட்ட இங்க உனக்கு எதிரா உரோட்டா. ஐயா மாமா இல்லாட்ட அங்க உனக்கு எதிரா உரோட்டா. அடிப்பாரு பழகுது. பவுடர் மாத்தி அது போட்டுக்கிறாரா? மாத்தி போட்டுக்கிறாரா? அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரா? சின்ன வயசுல அடிக்கிறாரு. ஆமா. நீ திருநாடு வந்துக்கிறாரா? பேசக்கூடிய வீணாத்து விடுறாரு. அவர் உக்காரத்தான் அவர் வாயில ஒரு உருத்தான். அவர் வாயில கம்மியாட்டி போய் உக்காரத்தான் பேசக்கூடிய வீணாத்து விடுறாரு. இல்ல அவன் வாயால சொல்லிதான் காமிச்சான். நீ செஞ்சு காட்டு போல இப்படி வாடா. அப்படி அதுல முக்கியமான பராசு மேல இருந்து போச்சு. பாத்துக்கிறாங்க. இது என்ன ஊருப்பா? இது என்ன ஊர் கிராமம்? பேரிலே பெருமிட்ட பெருமை வாய்ந்த பேர் தானம். உங்க ஊர் தாங்க. என்ன ஒரு கேட்டா அடுத்தால மாறி போச்சு. அருமையான நாடு தானம் என்று சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் தம்பி அன்றைக்கும் அமர ஒழிக்கும் அடங்காமை திருவள்ளூர் ஒன்றரை வயசு தான். நீ ஒரு வரி கூட சேர்க்கறியா? பின்ன குசு விட்டா கீழே கம்மியாடி குசு விட்டு போடுற தயிர் பிரியும். அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த கனதனவான்கள் அதுதான் தானம். இந்த கிராமத்துக்கு பேரு தாராளமா மைதானமா இருக்கு. அதேதான்
4 மணிக்கு மேல தான் ஆட்டம் போவாங்க. ஆமா அப்படி இருந்தாலும் சரி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஒன்று சக்தி ஒன்று சமயம் காட்சி தரக்கூடிய அந்த பெரிய நாயகம்மன் அந்த அம்மனுடைய பாதத்துக்கு இந்த ஊர் பொதுமக்கள் இந்த விழா குழுவினர் அனைவருடைய பாதத்தில் சக்கரவர்த்தி அவர்களே நல்லா இருக்கா? சரி ஓய் அவர் கோவக்காரு நாளைக்கு ரயில் ரோடு தலைமணி உங்கள் அனைவருடைய பார்த்து இந்த சின்னஞ்சிறியவர் கரகொப்பி சிறுதாத்தி ஒரு கோடி வணக்கம். கல்வி காத்தான் சொல்லுவாரா? அவங்க அப்பா அம்மா யாரு? ரவி கல்வி காத்தான் எப்படி ஆளை பார்த்தா அரும்பு மீசை கொஞ்சம் கொண்டு வருகின்றது. அப்படி இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட வாலிப சிங்கமா இருக்கல சின்னஞ்சிறு பையனா இருக்கு. அப்படி இருந்தாலும் சரி எங்க அப்பா யார் தெரியுமாப்பா? எங்க அப்பா அப்படி கேட்ட யாரா எங்களுக்கு தெரியும். புள்ள கொடுத்தோமா அப்பா புள்ள கொடுத்தா அப்பனா இருக்கும். புள்ள கொடுத்தோம் எதிர்கொடுக்காம அப்பனா முடியும். என் தந்தையாவிலைக்கு வரக்கூடிய பெத்தனாய்க்கு செட்டிக்கும் பெத்தனாக செட்டிக்கா எங்க அம்மா அம்மா அதுக்கு சொந்தக்காரன் எங்க அம்மா எங்க அம்மா 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 என் தஞ்சாவூரில் வரக்கூடிய பெத்தனாய்க்கு செட்டிக்கும் என் அம்மா என் அம்மா என் அம்மா புண்டாச்சி அம்மனுக்கும் புண்டுதாமா புண்டுதாமாவா பெத்தனாய்க்கு செட்டிக்கும் குண்டச்சி அம்மனுக்கு பெத்தனாய்க்கு செட்டிக்கும் குண்டச்சி அம்மனுக்கு பெத்தனாய்க்கு செட்டிக்கும் குண்டச்சி அம்மனுக்கு. ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டு மாதிரி இல்ல ஏன்னா நாய் கடி மருந்து கொடுப்பீங்களா? எங்க ஜமால கல்வி காத்தான நாய் வேண்டிய கடிச்சிருக்கு. கல்வி காத்தான வேணும் குடிச்சமனுக்கு பிரதான் இவர் பேர் கல்வி காத்தான். கல்வி காத்தான் கல்வி காத்தானா கல்வி காத்தானா பள்ளி காத்தானா எல்லா பேர் தான் பள்ளிக்கூடம் போனது தெரியல. கல்வி காத்தான் கல்வி காத்தான் கல்வி காத்தான். அப்படி இருந்தா சரி எங்க நாடு இருக்க நாடு அது என்ன நாடுமா? அதான் சுடுகாடு. அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. யாரு இப்பயே மனசு கொடுக்கணும். ஏன்டா போய் பண்ண ஒன்றே உதவணும் என்ன கூட்டாடிக்கிட்ட மாதிரி ஒண்ணு தானே கத்துக்க இந்த வேஷத்தோட சாமி வேஷம் இல்லையா? அதே இப்ப சூர வேஷம் கட்டி வந்தா இன்னும் ஏ வாடா
வாடான்னு கூட்டு பாரு. ஏய் ஒருத்தன் வர முடியாது போ. ஒருத்தன் வர முடியாது. போடா உங்க அம்மா. இப்படி வாடா அப்படி. ஏங்க ஒருவே அடிச்ச கோஸ் பாருங்க அவரு. ஆமா நன்னூர் அடி வந்து ஏய் அப்படி கல்வி நாட்டு தகத்தோட பரிபாலனம் செய்து வரக்கூடிய என் தந்தையாவை நீங்க வரக்கூடிய பெற்றாய் தண்டிக்கும் அம்மா குண்டிச்சி அம்மாவுக்கும் நாங்க பிறந்த பிள்ளைங்களோ ஒன்றே ஒன்று ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் மொத்தெடுத்து கலந்தது போல ஆண் சிங்கம் அது மட்டும்தான் நானு எங்க அம்மா எங்க அப்பா தினந்தோறும் அது காலைல எழுந்து விடுங்க யாரை கோரி அரிதாக்கி பூஜை செய்ய வந்துருவோம் நீ யாரை கோரி பூஜை செய்வ என் குழந்தை உனக்கு என் குழந்தை காலையில பவுடர் கழிச்சு அதான் தேடணும் என்னது ஓ என்ன பிராந்தி அதான் குழந்தை வருது காலையில பிராந்தியாட தேடுவேன் ஆமாங்க டேய் அப்படி இருந்தா சரியா நாங்க யாரை கோரி யாரு கோரா இவன் 3 வார காலையில ஏந்து உடனே மணி போது அந்த சிவபெருமான் கோரி தொட்டு தவம் செய்வது அவர் பக்தர்கள் 2014 சிவபெருமான் பரமக்கடவுள் தான் ஒரு குலதெய்வம் குலதெய்வம் 2011 ஏற்றப்படுத்த முக்கந்தாரியாகிய பரமக்கடவுள் நோக்கி தினந்தோறும் அண்ணவர் அருளால் பிறந்த பிள்ளை தான் இந்த கல்வி புரியுதா இல்லையா என் அப்பா என் அம்மா இப்ப என்ன செய்தி அப்படி விட்டா தேவசமா எங்க அப்பனுக்கு தேவசமாடா தேவசமாடா ஏடா செத்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் தேவசம் எத்தனை தேவசம் வருமா என்ன டேய் என் பையனை பாட வந்துட்டானா என்னடா இது ஏண்டா நீ மந்திரி தானே ஆமா அங்க என்னடா அங்க போய் ஐயோ ஒண்ணா அது பொண்டாட்டி அடிச்சு தான் பேசணுமா அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க கூட நம்ம கிட்ட எப்படி பாசமா இருக்குன்னு தெரிஞ்சா பாசம் என் மனைவிக்கு கபடி சுதே கிடையாது அப்படி கிடையாது நம்ம அதை தப்பா எடுத்துக்கிட்டாதான் தப்பு அது நல்லதா எடுத்துக்கிட்டா அம்மா பாசம் வச்சுக்கிறாங்களா அம்மா அதே போல அம்மா படு பண்ணிடுறாங்க சொல்ற விளக்கம் என்னடா பையன் எப்படிடா தப்பா பேசுற புரியுற மாதிரி பேசுற ராகமா செய்யற வேலையெல்லாம் அம்மா நீ படுத்துக்க அந்த வேலை நாங்க செய்யறோம் பஞ்சனையில நீ ஓய்வேடு கஷ்டப்படுறவல்ல நாங்க செய்வோம் படுக்க போட்டு பாத கவுத்து பைத கவுத்து கட்டி ஈட்டு போய் போட்டுக்கடா என் மகன் கல்லு கத்தா மறுபடி உத்தரவிட்டா எப்படி இருக்கா என் பையன் சிங்க குட்டி மாதிரி பரம கடவுள் அருளால் பிறந்தவன் சிவபக்தி மிகுந்த பையன் என் பையன் சரி வர சொல்லு உங்க அப்பா ஏமா நான் அப்பா என்ன சொல்ற எப்ப கேப் ஏறின்னு பாக்குறீங்கடா நீங்க அதெல்லாம் உங்க சித்தப்பா டேய் ஏமல அது போற சித்தப்படலாம் ஏற்கனவே இந்த ஒரு கம்மி அடிச்சு மாடாது அண்ணன் வந்துட்டானங்காட்டி 2 பேரும் மாத்தி மாத்தி நக்கிட்டு கிடக்குறாங்க இது வேற உன் கூட ரவி கொள்ள நான் கூட மாட்டேன் கூடத்தே கிடையாது டேய் என் கூட உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தர மாட்டேன் எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க என்ன தெரியுமா நான் மட்டும்தான் எங்க அப்பா சத்நாயக செட்டிக்கே பிறந்த பையன் ஆனா நீயும் ரவியும் நீங்கெல்லாம் யாருக்கோ பிறந்தீங்களா கண்ணனுக்கு பிறந்தவங்க அப்பா பாருங்க எப்படி ஒரு அப்பாவை எவ்வளவு ஒரு அடக்க உடக்கமா பாதம் பண்ணிடுறான் லவடம் அப்படி சொல்லு ஒரு பெருந்தன்மையா தான் இருக்கு அப்படி சொல்லு அப்பா மகனே சுபச்சம்மர் அப்பா கண்ணே
பார்த்து சரி உன் பிள்ளை அவனிக்கு ஆ. கல்வி காத்தான் ஆ. அதே கூட வணக்கம் மகராசர் ஏந்தரா கண்ணே கண்ணே பாத்திரடா கண்ணே பாத்திரடா கண்ணே அப்பா இந்த அப்பாவினுடைய பாதத்தை படுத்த என்ன நினைக்கும் சிரஞ்சீவியாக வாழ கடவுது அப்படி அவருக்கு நிக்க பாக்கி தானே சரி அது அம்மா வந்திருக்காங்க அம்மா. ஆ, கண்ணே அதை வச்சா நம்ம பையன் வந்திருக்கான் எங்கேயோ போய் நின்னு கிடக்குற பாரு போய் பாரு போய் பாரு 12 வயசுல ஒரு புள்ள போட்டுருக்குது. ஐயா, அது விட பாரு அவனுக்கு. உள்ள வந்துருச்சாடா வந்துருச்சு அதான் தலை தெரியுது தலை தெரிஞ்சா தலை தெரிஞ்சுதான்டா பார்த்தேன் அதான் உட்கார் காமௌண்ட் ஷோட்ல நான் பாரு. சரி வர சொல்றேன் ரவி ஓ, நான் எங்க அம்மா பாக்க போறேன் உங்க நீ பாரு. கேப்போம். எப்படி சொல்றேன் அம்மா கல்வி காத்தா என்ன வேலை கொண்டு போடுறான் ஐயா ஒண்ணும் பண்ணல. உன் புள்ள உன்கிட்ட வேலை கத்துக்குது. கம்மியாச்சு பாசா அப்பா கையில ஒரு இடத்துல வைக்கிறது. ஏமா ஓ சின்ன வயசுல என்ன தூக்கி தூக்கி அங்க பால் கொடுத்தல இப்ப ஏன் அம்மா தூக்க மாட்டேன் ஏண்டா பெருக்கலாடே மகனே இப்போ வந்து பெருசா போச்சு. போட பையா ஐயா வாடா என் கண்ணின் மணியே கண்ணொரு முத்தம் தாடா என் பொன்னின் மணியே ஆடா என் கண்ணின் மணியே கண்ணொரு முத்தம் தாடா என் பொன்னின் மணியே வாடா முத்தே வாடா வாடா என் கண்ணின் மணியே கண்ணொரு முத்தம் தாடா என் பொன்னின் மணியே வாடா கண்ணே வாடா மகனே வாடா ஏங்கி வாடா ஊம்பி வாடா என்னடா இருக்கிறா கிட்டு வாமா சின்ன வயசுல எனக்கு முத்தம் கொடுத்தல ஆமா. கெட்டிக்கார என்ன சொல்றான் டேடியா கல்வி காத்தா உங்க அம்மா உன்னை ஏமாத்துறா உனக்கு குடுக்குற முத்தம் பூரா எனக்கு தான் குடுக்குறா அப்படி சொல்றாமா உனக்கு எப்படா கொடுத்தா சின்ன வயசுல என்னத்த கொடுத்தான் அடையாச்சு இது எடுத்து உன் மூஞ்சில மாட்டா ஐயா அட கம்மியாச்சு போடா இப்ப கூட தொட்டு முட்டு கொடுத்து. ஆமா இவருக்கு தொட்டு தொட்டு நான் முத்தம் கொடுக்குறது என் பவுடு என் புள்ளைய பார்த்தா எம்மா அழகா இருக்கு பச்சார பையா ஓ கிட்ட வாயம்மா இது கோட்டை பவுனுடியோ இது குளஞ்சாவடி முடுக்குடியோ இது செல்ல குட்டிடியோ ஐயர் வீட்டுல புள்ள பிறந்தா நல்லா வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லும் ஆமா வக்கீலுக்கு பண்ணுவான் வக்கீலுக்கு பண்ணுவான் ஆமா பெரிய படிப்பு படி மந்திரியாவா கலெக்டராவா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா நாம என்ன சொல்லுவோம் ராமையா மாமா வர குஞ்சு குச்சி காட்டு குஞ்சு குச்சி காட்டு அப்போ ஒரு அழைப்பு. டேய் அப்படி கிட்ட ஒரு பாசத்தை போட்டு ஆமா சரி வச்சு ஹாய் ஹாய் அம்மா அம்மா வணக்கம்மா அம்மா பொன்னாமே கபங்க செய்து முன்னூறு நாள் சுமந்து கண்ண
ஐயா ரவி ஆ. ரவி சொல்லுங்க டேய் முன்னமே தப்புகள் செய்து எங்க அம்மா இருக்காங்க பாரு 12 வருஷம் ஒரு மாமாங்க பிள்ளை என்பதே கிடையாது என்னை பயில்வதற்காக இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை வேண்டும் என்று அந்த பரம கடவுளை நோக்கி முன்னதாகவே தவத்தை செய்து என்னை பெற்ற அன்னை அல்லவா மவுசு காட்டி எந்த போட்டாடா ஒரு போடு ஏமா தொப்புள் விரல் விட்டாடுறான் நல்லதே பேச மாட்டேன் நல்லவ சாண்டை குடிச்சா நல்லா பேசலாம் நல்ல சாண்டை குடிக்கிறாங்க நான் கேட்டா கூட்டாங்க அப்புறம் என்ன உங்க லட்சணத்தை உன் பிள்ளை ஆகட்டும் ஆகட்டும் மகனே கல்வி காத்தா எந்த குலம் கரைக்க வந்த என் பாதத்தை பணிந்தபடியா நீ எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் அந்த திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் பெற்றும் இதோ திருக்கோயிலூர் உலகளந்த பெருமானுடைய அருள் பெற்றும் குறைவில்லாத செல்வத்தோடு சுகித்து வாழ கடவுள் தந்தையின் ஆசீர்வாதம். சரி அப்படி ஆகட்டும் ஆகட்டும். அம்மா இன்றைய தினத்துல அப்பா ஐயா வாட்டமான பாரா சமயம்பாங்க மகனாகிய கல்வி காத்தானே வரும்படி உத்தரவு செய்து என்ன காரணம்? அறிவு ஆச்சாரம் ஒழுக்கம் விழுப்பம் பணிவு பண்பு எப்படி இருக்கு பாத்தியா? 30 ரூபாய் பெட்ரோல் போட மாட்டோம். 30 ரூபாய் பெட்ரோல் நானே ரொம்ப கஞ்சத்தனம் முடிச்சுவேன். அதை விட 3 பங்கு 100 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு வச்சிடறான்னு சொன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அதே பணத்தை காட்டுவான்டா. எனக்கும் வயசாயிடுச்சு. நாங்க 2 பேரும் கோயில் போலாம் சென்று பள்ளி ஜாலியில போது நீங்க 2 பேரும் உண்மைதான். காட்ட வித்து கல்லு குடிச்சால காவட்டம். அப்பா அப்பா உன்னை எதற்காக வரவே தெரியுமா? எதற்காக? எனக்கோ வயதாகி விட்டது, உங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அதனால் இந்த கல்லி நாட்டை இந்த மணிமுடி சுட்டி நீ அரசால வேண்டும். உனக்கு நான் மணிமுடி சுட்டி வைக்க போறேன்.
எவ்வளவு பெரிய கல்ல கூட வை, ஆமா புரியுதா இல்லையா? ஆமா. அந்த மலை வந்து அந்த கல்லை தாங்கிடும். ஆமா. ஒரு சின்ன மணியாங்கல் இருக்கும், ஆமா. அது மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சா தாங்கும். வாங்கம்மா அம்மா. என் தந்தை இருக்கா பார், அந்த கல்லினாரு மலை மாறி ஆஹா இல்லையா? ஆமா. இவராரு இந்த சின்ன வயசுல எனக்கு டேய் எங்க அப்பா மலை பாரு, அது மேல இந்த கல்லினாடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் தூக்கி வச்சா தாங்கும். நான் ஒரு சின்ன மணியாங்கல், அது மேல இவ்வளவு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைக்கலாமா? என்னடா இவன் என்ன அழுகுது வேணாப்பா? ஏண்டா வாழ போச்சோம் கூட போச்சோம் கோட்டான்னு ரவி வாலிப பருவம் வந்து போச்சு. வேட்டை ஆடணும், எப்பேற்பட்ட இளம் வாலிப சிங்கம். இந்த மக்களை பார்க்கணும். ஆமா. பாவம் வயசாகி போச்சு. யாத்திரை செல்லும் சிவன் கோயில் அங்க நாங்க தீர்க்க யாத்திரை செல்லலாம். அங்கங்க போய் ரவி, அப்ப இனிமேல விளையாட போகக்கூடாதா? விளையாட போகக்கூடாதா? நாட்டு மக்களுக்கு ரவி ரவி, ஒரு சிங்கத்துக்கு பிறந்தது சிறுநாய் போல ஆகக்கூடாது, புலிக்கு பிறந்தது கூட ஆகக்கூடாது. நான் எப்படி இந்த நாட்டை ஆண்டனோ அதே போல ஒரு நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்தார் நீயும் வாழ வேண்டும். அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அந்த மாதிரி மணிமுடி சரி ரவி, அதாவது உன் பிள்ளை தந்தை இருக்கிறா பாரு, தந்தை ஆண்டு வரக்கூடிய நாடா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அது பிள்ளைக்கு தான் சொல்லணும். அதை ஏத்துக்கிறேன். அது என்ன வேலை செய்யணும்? நீ மணிமுடி ஏத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ எப்படி அரசாட்சி செய்யணும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி உன்னை நம்பிதான் அப்பா மணிமுடி தரித்தே மணிமுடி தரித்தே மணிமுடி சுட்டி இதோ உனக்கு செங்கோலை கருத்திலே கொடுத்திருக்கின்றேன். இதனால் வரையிலே இந்நாட்டு மக்கள் அயல் நாட்டை தேடி பிழைப்புக்கென்று வெளியே போனது கிடையாது, பசி பட்டி நின்று பாடியது கிடையாது. அதை போல் என்னை போல் நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்து மக்களை பசி பட்டினி இல்லாமல் இந்த தந்தையினுடைய பெயரை நீ எடுக்க மக்களிடத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தோட சரி அப்பா, அப்படியே ஆகட்டும். இந்த மணிமுடியை தாங்கிக் கொண்டு அப்படி இருந்தாலும் நம்ம நாடோ கல்லி நாடு, இந்த கல்லி நாட்டுல யாதொரு பொருளை விளைவது கிடையாது. சரி, அப்படி இருந்தா சரியா இவ்வளவு நாள் நம்ம நாட்டு மக்களை நீங்க என்ன தொழில் செய்து காப்பாத்தி வந்தீங்க? அரசு செய்யணும் இல்லையா? புதுசா பதவி ஏற்றிருக்கான், அரசியல் தந்திரங்களை சொல்லி கொடுங்க. கண்ணே, நீ என்ன தொழில் செய்து அதை சொல்லி கொடுங்க. கண்ணே, நம்மளுடைய குலத்தொழில், ஏன்னா இது கள்ளி நாடு, இதுல ஒரு புல் பொண்ணு கூட விளையாது. இது நம்மளுடைய குலத்தொழில் தெரியுமா? அதுதான் திருட்டு தொழில், களவு தொழில். என்ன இந்த வார்த்தை சொல்ல? திருட்டு தொழிலை செய்ய என்று சொல்வதற்காக இதுக்குதான் என்ன பிள்ளையாக பெற்று 12 வருட பிள்ளை இல்லாமல் பரம கடல் நோக்கி தவத்தை செய்து இந்த பிள்ளையை பெற்று திருட்டு தொழில் செய்வதா எனக்கு வேலை. அம்மா ஏறி மேல கிடக்குற மாதிரி என்ன சண்டை போடுற? ஒரு ஆள் பிள்ளையா பிறந்தா அப்பா என்ன வேலை செய்யறா அந்த பொட்ட பிள்ளையா பிறந்தா அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ இப்ப அங்கேயா பாரு, இவன் எடுத்துக்க. இவன் இந்த மாதிரி இவனுக்கு ஒரு புள்ள பிறந்துக்கிறேன், இவன் கோட்டரா குடிக்கிறான், இவன் புள்ள மெட்ராஸ்ல சீட்டா ஆடுறான். இங்க கோட்ரு அங்க சீட்டு, அங்க பொருத்தமாகுது. அப்ப செய்யறான் புள்ள செய்யுது. அவனாடா சீட்டு விளையாடுறான். அதே போல செய்யலாம்.
தந்தை பேரை எடுக்க வேண்டும். இது நாள் வரைக்கும் இந்த நாட்டு மக்களை உன்னை நான் எவ்வளவு செம்பா நம்பி இருந்தேன். வீட்டு தொழிலை செய்ய மாட்டேன். ஆனா பிள்ளை என்று நான் கொல்லி அலையலாம். எனக்கு கொல்லியா வந்து வாசிக்க சண்டை போடுற தெய்வம் சொல்லு. எந்த தொழிலா இருந்தாலும் அது தெய்வமா இருக்கணும். உங்க அப்பாவுக்கு திருடுதான் தெரியும். அந்த தொழில் நீ செய்யணும். ஒரு விவசாய குடும்பத்துல புள்ள பிறந்தா அப்பா அவன் எவ்வளவு படிச்சிருக்கட்டும், அவன் கொல்லிக்குடிக்கு போய் அப்பா எப்படி அந்த விவசாயத்தை கடைசி வரைக்கும் அதை செய்யணும். அதே போல ஒரு தட்டானுக்கு புள்ளையா பிறந்தா அவன் தட்டினாதான் தட்டா, இல்லன்னா அவன் கெட்டான். தன் கோயில மதிக்காதவன் தரித்திரம். அப்பா நாட்டு மக்களை காப்பாற்ற வீட்டு கோயில் ஒன்றே உகந்த கோயில். அதனால கடவுள் கோயில் அந்த கோயிலுக்கு பாலாடா பாபா போட்டு ஊத்து படுக்க. அப்பா வேண்டாம் என் வார்த்தை கேளும். இன்னொரு காய் கேட்கறேன், ஒரு காய் வச்சுக்கிட்டேன். அம்மா என் வார்த்தை கேளுங்க. பேசவே கூடாது. பேசினா அடிதான் வீணுக்கு மேல. அடிமுடி மூட்டும் போதே சொன்னேன். என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி சரியா யோசனை பண்ணி திருட மாட்டேன்னு சொல்றேன். நான் வந்து திருட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். திருட்டு தொழிலை ஒரு காலம் செய்ய மாட்டேன். எப்படி மக்கள் காப்பாற்ற? அதாவது மணிமுடி கொடுத்துட்டு இல்ல, இது இந்த நாடு எனக்கு சொந்தம். இந்த கள்ளி நாட்டை நானே திருத்தி பயிர் செய்து என் நாட்டு மக்கள் நானே காப்பாற்ற பரம கடவுள் அருளினால் பிறந்த பிள்ளை நான். பயிர் தொழில் செஞ்சிருக்காரு. அந்த பரமன் பார்வதியை பயிர் தொழில் செஞ்சவங்கதான். ஆமா, புரியுதா இல்ல? அதனால் இந்த கள்ளி நாட்டை திருத்தி இந்த கள்ளி நாட்டை திருத்தி நான் அதை பயிர் தொழில் செய்து என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன். ரவி எப்படியோ ஆமா மக்கள் இந்த நாட்டை விட்டு போவதான் சேர்த்தான். சேர்த்தான். ஆமா அதான் மட்டும் கிடையாது. அவன் சொல்லக்கூடிய கருத்து 12 வருஷமா உங்களுக்கு புள்ள இல்ல. ஒரு கால் நீங்க திருடா அந்த பாவத்தினால கூட இருந்திருக்கும். அந்த திருட்டு தொழிலை செய்து மேல மேல நான் பாவத்தை சேர்க்க கூடாது. அதனால எப்படியோ ஒரு நாட்டை காப்பாத்துறேன், மக்களை காப்பாத்துறேன்னு சொல்றாமா, அதுவே நமக்கு சரி. இல்லாமல் நீ எந்த தொழில் பயிர் தொழிலே செய்து கூட மக்களை பசி பட்டினி என்று இல்லாமல் வரி வசூலிக்காமல் தேடி போக கூடாது. அது மாதிரி சந்தோஷமா பார்த்தா போதுங்க. ஆமா, நம்ம தீர்க்க யாத்திரை சென்று வருவோம். சரி, நாங்க சென்று பல சேர்த்திரங்களுக்கு சென்று நாங்கள் செய்த கோயிலுக்கு போட்டு நாட்டு போறா கோயிலுக்கு வரையுமா? தாய் தந்தையை விடுத்து அவளை பெற்று விட்டோம். இந்த நாட்டை நானே ஆள வேண்டும். இப்ப கலி நாட்டை திருத்த போறேன். இந்த கள்ளி நாட்டை திருத்தி இந்த கள்ளி நாட்டை வெட்டி நிலமாக்கி பயிர் தொழில் செய்ய போறேன். கூட வரீங்களா? திருச்சி
இருக்கக்கூடிய இந்த கல்லிநாட்டில் இருக்கக்கூடிய கல் அனைத்து அகற்றிவிட்டது. மரத்தை வெட்டிட்டீங்க. கல்லா மரம் செடி கொண்டு அந்த 3 மரம் வெட்டாதீங்க. அனைத்தையும் அகற்றிவிட்டேன். அந்த 3 மரம் வெட்டாதீங்க. என்ன மரம்? ஓ, என்ன மரம்? என்ன மரம்? என்ன மரம்? வெள்ளோட மரம். ஏன் வரக்கூடாது? அது பட்டை உடைச்சு தான் நான் சாரா காசு போறேன். அப்படிதான் சரி. அந்த நிலத்தை திருத்தி கொண்டே போகட்டும். எடுத்து கொண்டே போகட்டும். அந்த போ நடுமத்தியில் அதோ இந்த நிலத்துக்கெல்லாம் நடு மத்தியில ஒரு வேப்ப மரமும் அது கடியில என்ன இருக்குது பாரு, புத்தகம் இருக்குது. புத்தாங்க இருக்குது. இவ்வளவு நேரம் இந்த நாட்டை திருத்தணும் பாரு, ஒரே அயற்சியா இருக்கு. புரியுதா இல்லையா? போய் நேரம் அமர்ந்து. சரி, நேரம் அமர்ந்து அது நயா சாகி. மீண்டும் ஏன்னா அந்த புத்தகத்தையும் அந்த வேப்பாட்டையும் கட்டினாதான் ஆமா இந்த நிலத்துக்கே மரியாதை. மரியாதை நண்டு மட்டும் நின்னுக்குது. கொஞ்சம் அயர்ந்து, அப்புறம் அயர்ந்த பிறகு அந்த மரத்தை அகற்ற வேண்டும். சரி, ஒரு ஆகட்டும். இப்ப எங்க கல்லு காத்தான் அயர்ந்திருக்க நிலத்துல அந்த புத்தகம் இருக்கக்கூடிய வேப்பமரம் இருக்கக்கூடிய இத மாரியம்மன் தான் போ போல். கட்டு 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 போல் கட்டு. வளச்சவாயும் கடிகமழவும் பூமங்கள கண்ணு
உமங்கள கண்ணோ அம்மா துடையடையும் மல்லும் பகல மரவானதமும் துதித்தால் கல்லும் சொல்லுமோ கதி சொல்லுவா கவி ஆயக்கலைகள் 64 மேல உணர்வுக்கும் நம்மை உணர்விப்பார் எங்கள் உள்ளத்தில் உள்ளே பாகிரி வராதிடர் வெள்ளை கிளை எடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் நிறுத்திருப்பாய் இந்த அரியாசர அரசரோடு எங்களை சரியாசன வைத்த தாயே எம்மா வணக்கம் சுகச்சேமத்தோடு வாழ்வாய். தாயே வணக்கம். வல்லவனாக நல்லவனாக ஓஹோ என்னம்மா கோதரம் கோதரம் பாராட்டு. சக்தி ஒன்றி சமய 16 காட்சி தரக்கூடிய என்னுடைய பேர் தான் அது மட்டும் கிடையாது. காளியின் நானேதான், மாரியின் நானேதான், சூளையின் நானேதான், காஞ்சிய காமாட்சி நானேதான், மதுரையில மீனாட்சி நானேதான், மரத்தூரிலே ஓம்சக்தி நானேதான், இதோ மலையனூர் அங்காள ரூபி நானேதான், பெரிய ஆயி நானேதான், பெரிய நாயகி நானேதான். இப்படி சொல்லக்கூடிய சக்தி ஒன்றி சமய 16 காட்சி தரக்கூடிய என்னுடைய பேர் தான் மாரியம்மன். மாரியம்மன் இன்னும் தெரிஞ்ச அம்மன் வருகின்றேன் கையெட்டி வாய்பதற்கு சாகர வாசலுக்கு வந்தாலும் இது சாமி எடுத்து என்ன பண்ணுது? சாமி எடுத்து என்ன பண்ணுது? நம்ம எங்க சொல்றது? அதான் இந்த கோடையெல்லாம் போய் ஆகட்டும். அனைவரும் கையெட்டி வாய்ப்பா இருக்கிறது. அது மட்டும் இல்ல இன்னும் தெரிவிக்க இந்த அம்மன் வெளியே அழித்து விட்டு வெளியே வருகிறேன். 32 மேல சும்மா தான்
ஏய், எதற்காக தன்னை தைரியமாக வந்திருக்கின்றேன் தன்னை தைரியமாக வந்து வருகிறேன் இயற்கை காலத்தில் பரம கடவுளுக்கு எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஓர் யுகம் என்னை விட்டு பிரிந்து வர வேண்டும் என்று கட்டளை. ஏன்னா பரம கடவுளிடம் வாதாடுவது சாபத்து கொடுப்பாரு மாயா போ காமாஜா போ மீனாட்சியா போ அங்க மல்லாத்த பாவனையா போ இப்படி சாபத்தை கொடுப்பது அந்த யுகத்தை கழிப்பது அப்புறம் என்ன பார்க்க போகுது இதெல்லாம் வேலை. அப்படி சாபத்தை பெற்றுக் கொண்டு இதோ கள்ளி நாட்டிலே புத்தாங்க நெருங்காமையில் ஒரு வேப்ப மரத்து அடியிலே ஒரு புத்தாங்க நிலை இருக்கின்றேன். அதாவது ஒரு காலமாக வைத்து வருகிறேன். இருந்தாலும் சென்று நான் இருக்கக்கூடிய புத்தக நிலை அமர வேண்டும். வேப்ப மரத்தை அமர வேண்டும். யார் வருகிறார் என்று பார்க்க ஆகட்டும். இந்த வேப்பமரத்தை எடுத்தாதான் நிலத்தில் மரியாதை. கள்ளி நாட்டாச்சு வந்துட்டோம். எல்லாத்தையும் அகற்றி விட்டோம். திருத்திட்டோம். இருந்த ஒரே ஒரு வேப்ப மரம் அது நட்டு மத்தில அசிங்கமா இருக்குது. இந்த புத்தகம் நாளும் ஆமா அதை வெட்டினாதான் இந்த நாட்டுக்கே அழகு, இந்த நிலத்துக்கே மரியாதை. ஆமா சரி. ஆமா இப்ப அந்த புத்தகம் அகற்ற வேண்டும். இதானே இதோ இதோ புத்தகத்தை உடம்பு முறை எரியுதுடா எரியுதுடா. சாமி அந்த ஆள் எடுத்தான் கால் வந்தா மண்ணப்படி ஒண்ணு உண்டு இல்ல. ஆமா என்ன பண்ணா என்ன செய்தான் எவ்வளவு ஒரு தைரியமா இருந்தாலும் யாரு அவன் எங்கிருந்து வந்தவன் அவன் யாரு தெரிஞ்சுனா அம்மா இந்த கள்ளி நாட்டை ஆண்டு வரக்கூடிய பெத்நாயக செட்டிக்கும் குண்டச்சி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளையோ நான் தான் கல்வி என் தாய் தந்தை எனக்கு இந்த கள்ளி நாட்டை முடிசூட்டி வைத்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை நீதான் காப்பாற்ற செய்ய அப்படி தெரிவித்துடனே இந்த நாட்டிலே இருப்பது அனைத்து கல்லி மரம் செடி கொடி மலைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செடி புல் பூண்டு கல் அனைத்தையும் அகற்றி இந்த நாட்டு மக்களுக்கு பயிர் செய்து
பிழைப்பதற்கு வழி தேடி என் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வந்து இந்த கல்லிநாட்டை, இந்த புத்தகண்டையும், இந்த வேப்ப மரத்தையும் நான் தான் தயார். உடம்பு முறை எரியுது. எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் நான் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தையும் இந்த புத்தாங்கண்ணியும் இடித்தாய். அம்மா தாயே, நீ இருக்கின்ற இந்த புத்தகங்கள்ல தெரிஞ்சிருந்தா ஆமா நான் ஒரு புத்தகம் செய்திருக்க மாட்டாரு. செய்திருப்பா. அம்மா கால உண்டாரு. அம்மா அம்மா அண்ணா யாரே, அம்மா அண்ணா யாரே. தெரியாமல் பிழை செய்து விட்டேன். நானும் உன் பிள்ளைதான், பரமக்கிழவன் அம்சத்தால் பிறந்த பிள்ளைதான். என்னை மன்னித்தருள வேண்டும். மன்னிப்பு என்பது ஒரு தெய்வம் என்றால் மன்னிக்க வேண்டும் என்று தெரிவிக்க இது தெரியாமல் எடுத்துட்டா என் உடம்பெல்லாம் எரிகிறது. ஆனால் உன்னை மன்னிப்பேன் என்றால் நான் ஒரு கட்டளை இடுகிறேன். எவ்வாறுபட்ட கட்டளை? அந்த கட்டளை நிறைவேற்றினா உன்னை நான் மன்னிப்பேன். ஒரு இரவானது 4 ஜாமம். ஒரு இரவுக்கு 4 ஜாமம். ஒரு இரவுக்கு 4 ஜாமம். 3 ஜாமத்தில் எனக்கு கோயில் கட்ட வேண்டும். 3 ஜாமத்துல கோவில் கட்ட வேண்டும். 4வது ஜாமத்தில் இத வானூராயன் சென்று அங்க வன்னி மரம் இருக்கின்றது. அந்த வன்னி மரத்தை எடுத்து வந்து விஜயவர்ண கம்பமாக நாட்டி கொடி ஏற்றி எனக்கு கும்பேசாகம் பண்ணால் கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கிறேன். நானா ஒரு சின்ன சிறு பிள்ளை. என் தாய் தந்தையோ இந்த நாட்டை, இந்த கள்ளி நாட்டை எனக்கு மணிமுடி சூட்டி வைத்து சென்று விட்டார்கள். அப்பவே தெரிவித்தேன், எனக்கு இந்த நாடு வேண்டாம், நகர வேண்டாம் என்று. ஏதோ அறியாத பிள்ளை, தந்தையோட நாடு பிள்ளைக்கு தான் சொந்தம் அப்படி தெரிவித்தாங்க. அந்த வார்த்தையை மேற்கொண்டு இந்த கள்ளி நாட்டை திருத்தி விட்டு 4 ஜாமம். 3 ஜாமத்தில் கோயில் கட்ட வேண்டும். ஒரு இரவு 4 ஜாமம். ஆமா, சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணிக்கு ஒரு ஜாமம். 9 மணில இருந்து 12 மணிக்கு ஒரு ஜாமம். 12 மணிக்கு விடைகால 3 மணிக்கு ஒரு ஜாமம். 3 மணிக்கு விடைகால 6 மணிக்கு ஒரு ஜாமம். அப்ப ஒரு இரவு 4 ஜாமம். 4 ஜாமம். 3 ஜாமத்தில் கோயில் கட்டணும். கோயிலை கட்டணும். 4வது ஜாமம் வானூராயப்பட்டினம் சென்று வன்னி மரம் இருக்கின்றது. அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து துஜாவர்ண கம்பமாக நாட்டி கொடி ஏற்றி எனக்கு கும்பேசகம் சேர்ப்பேன். அண்ணால் நான் இவனை மன்னிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன், கோயில கூட கட்டிடலாம். வானராயப்பட்டினம் போனவன் அவன் எப்படி சாதாரண ஆள் இல்ல, லேசான ஆள் கிடையாது. 100 பூட்டு, 100 கேட்டு, 100 கேட்டு அது உள்ளதான் இருக்குது. வன்னி மரம் 1000 அடி மதுரை செல். ஆமா, இரும்பு கோட்டை. ஆமா, அங்க போன ஒரு பையன் கூட திரும்ப. அதனால என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது வன்னி மரம். ஓஹோ, அப்படி ஏத்தி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். இப்பேற்பட்ட வார்த்தை தெரிவிக்கின்றாயே, 4 ஜாமத்தில கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி சொல்றீங்க. ஆனா ஒரு சின்ன திருப்பிள்ளை, எனக்கு துணை என்பது யாரும் கிடையாது. நான் எப்படி போவது, எப்படி கோவிலை கட்டுவது, வன்னி மரத்தை எப்படி கொண்டு பண்ண போனா வயல் எத்தனை இக்கிட்டு வரும். ஆமா, அந்த இக்கிட்டா வந்தா ஆதரவு யாரும் இல்லையா? ஆதரவு வேணும்னு கேட்கிறேன். அம்மா என்று மனதில் நினைத்தார் அங்கே ஓடி வந்து நிற்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்து செல்கின்ற வழியில் ஆபத்து என்பது ஏற்பட்டு விட்டா, ஆமா தாயே என்னை காப்பாற்றுகின்ற மனதால் நினைத்தால் போதும், கண்டிப்பாக கண்டிமைப்பதற்குள் நீ வந்து நிற்பாய். கண்டிப்பாக வருவேன். சரி, அப்படியாகட்டும். உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நீ சென்று வென்றி அந்த வன்னி மரத்தை கொண்டு வருவாய். சரி, ஆகட்டும். மானூராயப்பட்டினம் போறேன்னா வா. ஒரு இரவிலே கோயில் கட்ட வேண்டும். அது சீக்கிரமாக செல்ல வேண்டும். இதோ வெள்ளப்புறே இருக்கின்றது, அதை தருகிறேன். சென்று வா. ஆகட்டும், ஆகட்டும். சரி அகலவு இப்ப வானராயப்பட்டினம் போறோம். இப்ப அம்மா அந்த மாரியம்மன் தெரிவித்த பிரகாரம் இப்ப வானராயப்பட்டினம் சென்று வன்னி மரத்தை கொண்டு வந்து அதோ குடமழைக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். கோயிலை கட்ட வேண்டும். இன்னைக்கு கோயிலை கட்டி. ஆமா, புரியுதா? சரி, கிளம்ப போலாம். இப்போது கல்லு
கலிகாத்தம். வாழ்னா போட்ட செல்ல. அந்த புத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஐயனார்